الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதான் தொடர்பான விசேட அமர்வுகள் என்ற தலைப்பின் கீழால் சில விடயங்களை தொடராக பார்த்து வருகின்றோம். இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் பத்ர் யுத்த வரலாற்றில் சில பகுதிகளை குறிப்பிட்டு அவற்றிலிருந்து நாம் அடையக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பது பற்றி உங்களுக்கு ஒரு விளக்கத்தை நாங்கள் கூறினோம். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 சொச்சம் சஹாபாக்களோடு அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை வழிமறிக்க சென்ற நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தில் பெரிய ஒரு யுத்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதையும், அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மஷூரா செய்தார்கள் என்பதையும், அவ்வாறு மஷூரா செய்த சந்தர்ப்பத்தில் முஹாஜிரீன்கள் சார்பாக என்ன கருத்து வெளியிடப்பட்டது என்பதையும், அன்சாரிகள் சார்பாக என்ன கருத்து வெளியிடப்பட்டது அல்லது முன்வைக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களத்தை நோக்கி சென்ற சமயத்தில் எந்த இடத்தை தெரிவு செய்தார்கள் என்றும், அந்த இடம் பொருத்தமில்லை என்பதை ஒரு நபித்தோழர் எந்த அமைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே விசாரணை செய்து தெளிவுபடுத்தினார்கள் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்-ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்துக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தெரிவு செய்து, அந்த இடத்திலே ஒரு ஹவுதை அமைத்து அதற்கு நீரை நிரப்பி ஏனைய கிணறுகளை பயன்படுத்த முடியாத அமைப்பில் ஏற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு நபி அவர்கள் தம்முடைய இடத்தை ஒழுங்கு செய்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் தாமதித்து வந்த மக்கத்து காஃபிர்களை பொறுத்தமட்டில் முஸ்லீம்கள் தங்களுக்கு தாங்களே செய்து கொண்ட ஏற்பாடை போன்று ஒரு ஏற்பாடு அவர்களால் செய்ய முடியவில்லை. அதே நேரத்தில் அன்றைய இரவு அல்லாஹு தஆலா ஒரு மலையை பொழிவிக்கின்றான். அந்த மலை ஒரு சாராருக்கு சாதகமாகவும் இன்னொரு சாராருக்கு பாதகமாகவும் அமைகின்றது. முஸ்லிம்களை பொறுத்தமட்டிலே அவர்களுக்கு அந்த மலை சாதகமாக அமைகின்றது. அவர்கள் கூடாரம் அமைத்த அந்த பூமி மழையின் காரணமாக கெட்டியாகிறது. மணல் பூமியாக இருந்தது, மழையின் காரணமாக அந்த பூமி உறுதியாக மாறுகிறது. இலகுவாக போராடுவதற்கு தக்க விதத்திலே அந்த பூமி சிறந்த ஒரு மைதானமாக அது மாறுகின்றது. அதே நேரத்தில் முஷ்ரிக்குகளை பொறுத்த மட்டிலே அவர்கள் கூடாரம் அமைத்த அந்த இடம் மழையின் காரணமாக ஒரு சேற்று நிலமாக மாறுகிறது. உறுதியாக நின்று போராட முடியாமல் கால் சறுக்குகின்ற அளவுக்கு சேற்று நிலமாக மாறுகின்றது. ஆக இதிலிருந்து நாங்கள் எதனை புரிந்து கொள்கிறோம் என்றால், ஒரே மாதிரியான ஒரு நிஅமத் அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு மத்தியில் வழங்கினாலும் அதனை ஒரு சாராருக்கு பிரயோசனமானதாகவும் இன்னொரு சாராருக்கு அதனை சோதனையாகவும் அல்லாஹு தஆலா ஆக்குறான் என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா கடுமையான வெயிலை இந்த பூமியில் வாழக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்துவான் என்றால், அந்த வெயிலை ஒரு சாராருக்கு பிரயோசனமானதாகவும் இன்னொரு சாராருக்கு தண்டனையாக அல்லது சோதனையாகவும் அல்லாஹ் ஆக்குவான். அதே மாதிரிதான் மழையாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், ஒரு சாராருக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய அமைப்பிலையும்
இன்னொரு சாராருக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அமைப்பிலையும் அல்லாஹு தாலா ஆக்குவான். இது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஏற்படுத்துகின்ற இந்த நிகழ்வுகளுடைய யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் பத்ர் களத்திலே பொழிந்த அந்த மலையை பொறுத்த மட்டிலே அந்த மலையின் காரணமாக முஸ்லிம்களுடைய அந்த மைதானம் கட்டியான மைதானமாக மாறுகிறது. அதே நேரத்தில் காபிர்களுடைய மைதானம் சேற்று நிலமாக மாறுகிறது. இதனால் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய மைதானத்தில் உறுதியாக நின்று போராட முடியுமாக இருந்தது, காபிர்களுக்கு அவ்வாறு போராட முடியாமல் இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், தான் நிற்கக்கூடிய இடம் உறுதியான ஒரு இடமாக இருந்தால், தான் நிற்கக்கூடிய பூமி உறுதியான பூமி கட்டியான பூமியாக இருந்தால்தான் அதன் மீது நின்று போராடக்கூடியவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். அப்படி இல்லாமல் கால் சறுக்கக்கூடிய வழுகக்கூடிய இடமாக இருந்தால் அவர்களுக்கு எதிரியை தாக்க சிரமமாக இருக்கும். காரணம், தான் விழுந்து விடுவேன் என்ற பயத்தினால் அச்சத்தால் அந்த முயற்சியில் அவன் ஈடுபடுகிறதுனால உறுதியாக தன் எதிரியோட போராட முடியுமான ஒரு நிலைமை அவங்களுக்கு உண்டாக மாட்டாது. அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மலையை அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு சாதகமாகவும் காபிர்களுக்கு பாதகமாகவும் ஆக்கினான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுத்தகலத்திலே மைதானத்தை முன்னோக்கக்கூடிய விதத்திலே நபி அவர்களுக்கு ஒரு சிம்மாசனத்தை அமைத்தார்கள். அதாவது யுத்தத்தை அவதானித்துக் கொண்டிருப்பதற்கும் சஹாபாக்களை வழிநடாத்துவதற்கும் மைதானத்தை நோக்கியவாறு ஒரு உயர்வான ஒரு இடத்திலே நபி அவங்களுக்கு உட்கார்றதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினார்கள். இது பொதுவாக அந்த காலங்களிலே யுத்தங்கள் அவதானிக்க முடியுமான ஒரு அம்சம். ஒரு தலைவர் படையை அழைத்து கொண்டு வருவார் என்றால் அவர் அந்த படையுடைய நடவடிக்கைகளை அவதானிப்பதற்கும் அந்த படையை வழிநடாத்துவதற்கும் அந்த தலைவர் யுத்தகலத்தை முன்னோக்கிய அமைப்பில் அவருக்கு ஒரு சிம்மாசனம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அவர் அதிலிருந்து யுத்தகலத்தை பார்ப்பார், அவருடைய நிலைமையை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட்டளைகளை அந்த படை வீரர்களுக்கு இடுவார். அப்ப அந்த அடிப்படையிலே சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மைதானத்தை முன்னோக்கிய அமைப்பிலே ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து சஹாபாக்களுடைய நடவடிக்கைகளை யுத்த களத்துடைய நிலைமைகளை அவதானித்துக் கொண்டு இருப்பார். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உயரமான இடத்திலே இருந்து கொண்டு அதற்கு பிறகு இறங்கி வருகிறார்கள். வந்து தன்னுடைய படையை சீர் செய்கிறார்கள். அணி அணியாக யுத்தத்துக்காக வேண்டி சஹாபாக்களை நிறுத்துகின்றார்கள். இது பொதுவாக யுத்தகலங்களிலே படை தளபதிகள் அல்லது படையை வழிநடாத்தி வந்தவர்கள் இதை செய்வார்கள். பொதுவாக எல்லா யுத்தங்களிலும் அதை நாங்கள் பார்க்கலாம். யுத்தம் செய்வதற்கு முன்னர் அணியை தன்னுடைய படையை என்ன செய்வாங்க, அணிவகுப்பார்கள். கண்ட மாதிரி போய் சண்டை பிடியுங்கள் அல்லது ஒரு ஒழுங்கு இல்லாமல் போய் சண்டையிடுங்கள் என்று சொல்லி அப்படி விட்டுவிட மாட்டார்கள். மாற்றமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், படையை கூட்டிக் கொண்டு வந்தவர் அந்த படையை ஒழுங்குபடுத்துவார், சஃப்புகளை ஒழுங்குபடுத்துவார். ஒவ்வொரு படை, அதாவது பொதுவாக உலகத்திலே நாம் பார்க்கிறோம், சில விளையாட்டுகளை எடுக்கிற நேரத்தில் அந்த விளையாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த விளையாட்டில் ஈடுபடக்கூடிய வீரர்களை ஒழுங்குபடுத்துவாங்க. உதாரணமாக ஃபுட்பாலை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னர் எந்தெந்த இடத்தில் யார் யாரை நிப்பாட்டினால் பொருத்தமாக இருக்குமோ அந்த இடத்தில் நிப்பாட்டுவார்கள். அவருடைய திறமைக்கு தக்க விதத்தில் அந்த பந்தை எப்படியாவது முன்னே கொண்டு போவதற்கு, தடுப்பதற்கு, அதே மாதிரி எதிரி அணியிலிருந்து வரக்கூடிய பந்தை பறிப்பதற்கு, இப்படி அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரவுண்ட்ல என்ன செய்வாங்க, அணியை ஒழுங்குபடுத்துவாங்க. ஒழுங்குபடுத்தித்தான் அந்த விளையாட்டை ஆரம்பிப்பார்கள். காரணம் என்னன்னா, அப்படி ஒழுங்குபடுத்தப்படுற நேரத்தில் திறமையாக நல்ல முறையில் அந்த விளையாட்டை கொண்டு போகலாம். இது மாதிரி யுத்த காலத்திலையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், படையை ஒழுங்குபடுத்துவார்கள். அதுல முன்னுக்கு நிற்கிற படை எது, வலது பக்கத்தால் இருக்கக்கூடிய படை எது, இடது பக்கத்தால் இருக்கக்கூடிய படை எது, பின்னால் இருக்கிற படை எது, எதிரிகளுடைய நடுப்பகுதிக்கு போகக்கூடிய படை எது, இப்படி எல்லாம் யுத்த தந்திரங்களை அடிப்படையாக வைத்து படைகளை, அதாவது படையில் இருக்கிற உறுப்பினர்கள் அணிவகுப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களே அதிகமான முன்மாதிரிகள் இருக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்வதை போல,
நிறைய முன்மாதிரிகள் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு படையை வழிநடாத்தி செல்லக்கூடிய ஒரு தளபதி அவர் எப்படி படையை அணிவகுக்க வேண்டும், யுத்த காலத்தில் அவருடைய செயற்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு வழிகாட்டல் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாள்ல இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில அவருடைய கதிரையில் உட்கார்ந்து கொண்டு நீங்க வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்லி அவருடைய பாட்டில் இருக்காமல் அவர் இறங்கி வந்து அவராக படைகளை ஒழுங்குபடுத்துகிறார்கள். ஒவ்வொருவரும் எந்தெந்த இடத்துல இருக்க வேண்டும், ஒவ்வொரு படை பிரிவும் எந்தெந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த காலத்திலே சஹாபாக்களை நிறுத்துகிறார்கள். அவ்வாறு நிறுத்திவிட்டு யுத்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு இடத்தையும் காட்டுகிறார்கள். இந்த இடத்தில் இந்த நபர் கொலை செய்யப்படுவார், இந்த இடத்தில் இந்த காஃபிர் கொலை செய்யப்படுவார் என்று குறைசி காபீர்கள் இருக்கின்ற தலைவர்களுடைய பெயர்களை சொல்லி ஒவ்வொரு இடத்தை நபி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். யுத்தம் நடப்பதற்கு முன்னர் இன்னின் இடத்துல இன்னின் நபர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இது அவருடைய அறிவு கிடையாது, அல்லாஹு தாலா நபிக்கு அறிவிக்கிறான். இப்படியான இடங்கள்ல இன்னின்ன குறைசி காபீர்களுடைய தலைவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பது அல்லாஹு தாலா நபிக்கு அறிவித்தான். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த காஃபிர்கள் மௌத்தா போவாங்க, கொலை செய்யப்படுவாங்க என்று சொன்னாங்களோ அந்த இடத்துல அந்தந்த காஃபிர்கள் எல்லோரும் கொலை செய்யப்பட்டார்கள். யாருமே தப்பவில்லை. நபி அவர்கள் இடத்தை காட்டி அந்த இடத்திலே கொலை செய்யப்படாமல் அந்த நபர் இருக்கவில்லை. மாற்றமாக என்னென்ன இடத்துல என்னென்ன நாட்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னார்களோ அவ்வளவு பேரும் கொலை செய்யப்பட்டார்கள். யுத்தம் முடிந்த பிறகு நாங்கள் யுத்த காலத்தை அவதானிக்கின்ற நேரத்தில் நபி அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒவ்வொரு இடத்திலும் அந்தந்த நபர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்று அந்த சஹாபி அறிவிப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்படித்தான் யுத்தத்துடைய ஆரம்ப நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்க்கிறார்கள். அதே பிறகு குறைஷியர்களை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு ஒரு துஆ செய்கிறார்கள். எப்படி? அல்லாஹ்வே, இந்த குறைஷியர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். எப்படியான நிலைமையில் வந்திருக்கிறார்களா? பெருமையோடு வந்திருக்கிறார்கள், அகங்காரத்தோடு வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய குதிரை படையோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லாமே எதற்காக வேண்டி என்று சொன்னால் உன்னோடு போராடுவதற்காக வேண்டி. யா அல்லாஹ், உன்னோடு போராடுவதற்காக வேண்டியும் உன்னுடைய தூதரை பொய்ப்பிப்பதற்காக வேண்டியும் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வே, நீ எனக்கு 2 படைகளில் ஒரு படையை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தருவதாக வாக்களித்திருக்கிறாய். அதனால எனக்கு வாக்களித்த அந்த வெற்றியை தா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் கேட்கிறார்கள், அல்லாஹ்வே, உன்னிடத்திலே நீ எனக்கு செய்த ஒப்பந்தத்தை, எனக்கு செய்த அந்த வாக்கை நிறைவேற்று என்று துஆ செய்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த கூட்டம், அதாவது முஸ்லிம்களை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள், இந்த கூட்டம் இன்றைய தினம் அழிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே துஆ செய்கிறார்கள். நபி அவர்கள் மாத்திரம் துஆ செய்யவில்லை, நபி அவர்களோடு இருந்த தோழர்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். இவ்வாறு துஆ செய்துதான் அல்லாஹ்விடத்திலே உதவி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது எங்களுக்கு எதனை உணர்த்துது என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அடைகின்ற எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹு தாலாவுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. எங்களுடைய திறமைகளோ, எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய வல்லமை, எங்களுடைய சொத்து செல்வங்கள், இதை கொண்டு உலகத்தில் எங்களுக்கு எதையும் சாதிக்க முடியாது. சில நேரம் பணத்தின் மூலமாக ஒன்றை சாதித்திருக்கலாம், அல்லது திறமை மூலம் ஒன்றை சாதித்திருக்கலாம். அதற்கு பின்னணியிலே அல்லாஹு தாலா இருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா தான் அந்த பணத்தை வைத்தோ அல்லது கௌரவத்தை வைத்தோ ஒன்றை சாதிக்க வைப்பான். ஆனா அதற்காக வேண்டி அல்லாஹுவை மறந்து அந்த பணத்தையோ அல்லது அந்த கௌரவத்தையோ நாங்கள் காரணமாக ஒரு காலமும் சொல்லக்கூடாது. எதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. இது எப்படியான ஒரு கட்டம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சஹாபாக்களிலே வெறுமனே 300 சொச்சம் சஹாபாக்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் காஃபிர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் 1000 பேரை கொண்ட படையாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய படையை விட சுமார் 3 மடங்கு பெரிய ஒரு படையாக அது இருக்கின்றது. அதே நேரத்தில் ஆயுத பலத்தை பாருங்கள், அதே மாதிரி குதிரை பலத்தை பாருங்கள். எதை எடுத்து பார்த்தாலும் எல்லாத்திலையும் குறைசி காஃபிர்களுடைய படைதான் முன்னணியிலே இருக்கிறது. அந்த நிலைமையில் கூட எந்த ஒரு சஹாபியும் தயங்கவில்லை. எங்களுக்கு இன்றைக்கு தோல்விதான்,
எங்களுக்கு இவர்களை மிகைக்க முடியாது என்று அவர்கள் மனதிலே கற்பனை செய்து கொண்டு அல்லாஹுவை மறந்து எந்த ஒரு சஹாபியும் பேசவில்லை. மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து வந்த அவ்வளோ சஹாபாக்களும் அல்லாஹ்விடத்திலே தான் நம்பிக்கை வைக்கிறார்கள். காரணம், அவனோட உள்ளத்திலே தூய்மையான அகீதா இருந்தது, அல்லாஹ்வை பற்றி உறுதியான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அல்லாஹ் மீது துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்தார். இப்போ உண்மையிலேயே எதிரிகளை தோற்கடிப்பதற்கு, எதிரிகளுடைய சிந்தனைகளை சூழ்ச்சிகளை முறியடிப்பதற்கு இந்த ஒரு பலம் எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். எங்களுடைய முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த ஒரு பலம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கக்கூடிய அம்சம் இருக்க வேண்டும். இப்படியானவைகள் இருக்கும்போது இலகுவாக எங்களுக்கு எதிரிகளை தோற்கடிக்கலாம். இன்றைக்கு எதிரிகளை தோற்கடிப்பதற்கு நாங்கள் எத்தனையோ, எங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் எத்தனையோ வகையான திட்டங்களை, சூழ்ச்சிகளை, முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனா எல்லாவற்றுக்கும் முதலாவதாக இருக்கக்கூடிய முயற்சி என்னன்னு சொன்னால், ஒழுங்கான ஒரு அகீதாவை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியாக அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்ல முழுமையான ஆதரவு, எதிர்பார்ப்பை வைத்துக் கொள்ள வேண்டும். இலகுவாக என்ன செய்யலாம்? குஃபார்களை முறியடிக்கலாம். எங்களிடத்தில் உரிய ஒரு ஆயுத பலம் இல்லாவிட்டாலும் அல்லாஹு தாலா இந்த யுத்தத்திலே மலாய்க்காமார்களை கொண்டு முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்தார். பின்னால யுத்த நிகழ்வுகளை பற்றி நான் சொல்வேன். சில அற்புதமான நிகழ்வுகள் நடக்குது. உண்மையிலே அது அல்லாஹ்வால தவிர வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. அப்படியான அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் அந்த யுத்தத்திலே நடந்திருக்கிறது. நாங்க எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்க எவ்வளவுதான் அற்பமான ஒரு நிலைமையில, ஒழுங்கான ஒரு தயாரிப்பு இல்லாத ஒரு நிலைமையில இருந்தாலும் கூட சரியான அகீதாவை சுமந்த மக்களாக இருப்போம் என்றால், சரியான நம்பிக்கை, ஈமான் இவைகளை சுமந்த மக்களாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கும். இதைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிறோம். அது மாதிரி நல்ல மனிதர்களுடைய வரலாறுகளை பார்க்கிற நேரத்திலையும் அதை எங்களுக்கு பார்க்கலாம். சில நல்ல மனிதர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கிற நேரத்தில் அவங்க தஅவாவை கொண்டுதான் தங்களுடைய முதலாவது முயற்சியை ஆரம்பித்தார்கள். மக்களுக்கு மத்தியிலே காணப்படக்கூடிய ஷிர்க்கை ஒழிப்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சியிலே ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகு அந்த மக்களுக்கு மத்தியிலே ஷிர்க்கை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டினது பிறகு அல்லாஹ்வாக பார்த்து பூமிகளை, பல பிரதேசங்களை அவனுடைய கைக்குள்ள கொண்டு வரக்கூடிய நிலைமை ஏற்படுத்தினார். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்க்கிற நேரத்தில் அவர் இந்த சவுதி அரேபியா கூடிய அந்த நாட்டை உருவாக்குவதற்கு இப்ப எங்கட முஸ்லீம்கள் கற்பனை பண்ற மாதிரி பெரிய ஆண்டு காலம் எடுத்து பெரிய படைப்பிரிவுகளை ஏற்படுத்தி ரகசியமாக செய்யப்பட்டு இப்படி என்று எந்த ஒரு முயற்சியும் ஆரம்பத்தில் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. மாற்றமாக அவருடைய ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் அகீதாவை சமூகத்துக்கு மத்தியிலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி, ஷிர்க்கை ஒழிப்பதற்காக வேண்டி கடுமையாக பாடுபட்டார். அல்லாஹு தஆலா அவருடைய இஹ்லாஸான நோக்கத்திற்காக வேண்டி அவருக்கு பக்கபலமாக சில நபர்களை அல்லாஹு தஆலா அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதன் காரணமாக சொற்பமான ஒரு தொகையினரை கொண்டு அந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொற்பமான ஒரு படை, 20க்கும் குறைவான ஆக குறைந்த எண்ணிக்கை உள்ள நபர்களை அழைத்து கொண்டுதான் அந்த நாட்டை உருவாக்குகிறார்கள். அந்த நேரத்தில் இருந்த ஆட்சியை அப்படியே ஒதுக்கிவிட்டு, உண்மையிலேயே அப்படியான பலம் எங்கிருந்து கிடைத்ததுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய இடத்துல இருந்துதான். இப்ப எங்கள்கிட்ட என்ன அவசியம் சொன்னால், சரியான ஒரு அகீதா தெளிவு இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி சரியான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த நேரமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா தான் கை கொடுப்பான், அல்லாஹ்விடத்திலே தான் எல்லாம் இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில நாங்கள் செயற்படுவோம் என்று சொன்னால் எங்கட பலவீனங்கள் எங்களோட தோல்விக்கு காரணமாக அமையாது. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு வெற்றிக்குரிய உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கும் என்றதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையிலே சஹாபாக்களும் துஆ செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். யாரும் தளர்ந்து விடவில்லை, படைகளை பார்த்து பயப்படவும் இல்லை. அப்படி துஆ செய்தனால அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியுடைய கூட்டத்துக்கு பெரிய ஒரு உதவியை செய்தான். சூரா அன்ஃபாலுடைய 12வது வசனத்துல அல்லாஹு தஆலா செய்த அந்த உதவியை ஞாபகப்படுத்துமாறு அல்லாஹ் நபியை பார்த்து கூறுகிறான். இது யூஹி ரப்புக இலல் மலாயிகதி, நபியே உம்முடைய ரப்பு மலாயிகாமார்களுக்கு அறிவித்தானே, அந்த அறிவிப்பை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். அல்லாஹு தஆலா மலாயிகாமார்களுக்கு வஹி மூலம் அறிவித்தான், அன்னி மஅகும், நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கிறேன், நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அறிவித்தான். ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு,
அதனால நீங்கள் ஈமான்தாரிகளை, இந்த மூமினான நல்லடியார்களை நீங்கள் போய் உறுதிப்படுத்துங்கள். அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னான், நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்க போய் மூமினான இந்த நல்லடியார்களை உறுதிப்படுத்துங்கள், உறுதியாக இருந்து போராடுவதற்கு அவர்களுக்கு நீங்கள் உறுதியை ஏற்படுத்துங்கள். சவுல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபருர் ருஅப், நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் அந்த காபிரான அந்த படையினர்கள் மீது நான் திகிலை ஏற்படுத்துவேன், அச்சத்தை, ஒரு பதட்டமான நிலைமையை நான் ஏற்படுத்துவேன். அது ஏற்படும் என்று சொன்னால் அவர்களால் நின்று போராட முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அந்த நேரத்தில் ஃபப்ரிபு ஃபௌகல் அனாப், அவர்களுடைய பிடர்களுக்கு பின்னால் நீங்கள் அவர்களை வெட்டுங்கள். வப்ரிபு மின்ஹும் குல்ல பனான், அதே நேரத்தில் அவர்களுடைய விரல் நுனிகளையும் மூட்டுக்களையும் நீங்கள் வெட்டிவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னதை நபியை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், நினைவு கூறுவீராக என்று அல்லாஹு தாலா நபியை பார்த்து கூறுகிறார். இவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹு தாலா மலாய்க்காமார்களை அனுப்புகிறான். அவ்வாறு மலாய்க்காமார்களை அனுப்பி மூமின்களை அல்லாஹு தாலா உறுதிப்படுத்துகின்றான். அதே நேரத்தில் காஃபிர்களுடைய உள்ளத்திலே பயத்தை உண்டாக்குகின்றான். உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பயத்தை உண்டாக்கக்கூடியவன் அல்லாஹு தாலா. அது எவ்வளவு பெரிய ஒரு வீரனாகவும் இருக்கலாம், எவ்வளவு பலம் வாய்ந்த ஒருவனாக இருக்கலாம், அவனுக்கு எதிர்கொள்ளக்கூடிய பலவீனமானவனாக இருந்தாலும் அல்லாஹு தாலா ஒருவருடைய உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்துவான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு வீரனாக இருந்தாலும் அவனுக்கு முகம் கொடுக்க முடியாது. என்ற உள்ளங்கள்ல பயத்தை உண்டாக்கக்கூடியவன் அல்லாஹு தாலா தான். அந்த அடிப்படையில குறைசி காபிர்களிடத்துல பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது, அவர்களிடத்துல பெரிய படைப்பலம் இருந்தது, ஆயுத பலம் இருந்தது. அப்ப அதனால அவங்களோட உள்ளத்துல ஒரு உறுதி இருந்தது, எங்களுக்கு எப்படியாவது முஸ்லீம்களை தோற்கடிக்கலாம், அவர்களை கொண்டு குவிக்கலாம் என்று அவரிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அப்ப அல்லாஹ் தாலா எப்படி அந்த யுத்தத்தை கொண்டு செல்கிறான் என்றால் அப்படியான காபிர் உள்ளத்திலே முஸ்லீம்களை பற்றி ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறான். அந்த பயம் ஏற்படுத்தப்பட்ட உடனேயே அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு வகையான பயம் உண்டாகிறது. முஸ்லிம்களை தாக்க முடியாமல் அவர்கள் பின்வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்ப உண்மையிலேயே இதுவும் கூட அல்லாஹு தாலா செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே எங்களை தாக்க வரக்கூடிய எதிரிகள் குஃபார்கள் எவ்வளவு பெரிய ஒரு படைப்பலத்தோடு வந்தாலும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு பயம் உண்டு முஸ்லிம்களை கண்டவுடனே விரண்டோடுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் என்ன செய்யறோம், பத்ருடைய வரலாறுல பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை ஒழுங்குபடுத்துகிறார்கள். அதற்கு பிறகு யுத்தம் ஆரம்பிக்கின்றது. யுத்தம் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் தயார்படுத்தி அந்த இடத்திலே போய் நபி அவர்கள் உட்கார்ந்து கொள்கிறார்கள். யுத்த காலத்தை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி 2 சஹாபாக்கள் முன் வருகிறார்கள். அவங்கதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 2 சஹாபாக்களும் நபி அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நபி அவர்களோடு நின்று கொள்கிறார்கள். நபி அவர்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வெறுமனே யுத்த காலத்தை பார்த்து கொண்டிருக்கவில்லை, மாற்றமாக ஒரு புறத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, மறுபுறத்தில் நபி அவர்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு முறை 2 முறை துஆ செய்து விட்டு நபி அவர்கள் நிறுத்தவில்லை. யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவ்வாறு துஆ செய்து கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சிறிய ஒரு தூக்கத்தை ஏற்படுத்துகிறார். அந்த தூக்கத்தில் இருந்து நபி அவர்கள் விழித்தெழும்புகிறார்கள். விழித்தெழுந்து சஹாபாக்களை முன்னோக்கி வந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், சயுஹ்ஸமுல் ஜம் வயுவல்லூன துபுர் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டிலே இவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அல்லாஹு தாலா நபிக்கு பதில் கொடுக்கிறான். அதாவது அவ்வளவு நேரம் துஆ செய்ததால அல்லாஹு தாலா நபிக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறான். நபியே, என்னது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆறுதல், இந்த கூட்டம் தோற்கடிக்கப்படும், அதே நேரத்தில் இவர்கள் எல்லாம் புறமுதுகு காட்டி ஓடிவிடுவார்கள் என்று அல்லாஹு தாலா நபிக்கு அறிவித்தான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உற்சாகம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் போராடுங்கள், இதிலே மௌத்தா போனால் உங்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி சஹாபாக்களுக்கு உற்சாகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மதுடைய ஆத்மா எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன்,
இன்றைய தினம் யாராவது ஒருவர் பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்து பின்வாங்காமல் முன்னோக்கி சென்று போராடி அவர் மௌத்தா போவார் என்று சொன்னால் அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே சொல்லி சொல்லி சஹாபாக்களை ஆர்வமூட்டி கொண்டே இருந்தார்கள், யாரும் பின்வாங்காமல் முன்னோக்கி சென்று போராடுவதற்காக வேண்டி. அந்த அடிப்படையிலே நபி அவர்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலே உமைர் இப்னுல் ஹுமாம் என்ற சஹாபி, இவர் அன்சாரிகளை சேர்ந்த ஒரு சஹாபி, அந்த சஹாபி நபி அவர்களிடத்திலே வருகிறார். அவருடைய கையிலே சில ஈச்சப்பழங்கள் இருக்கின்றன, அதனை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அந்த சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சுவர்க்கம் இருப்பதாக சொல்கிறீர்களே, அந்த சுவர்க்கம் வானங்கள் அளவுக்கு அதே மாதிரி பூமிகள் அளவுக்கு விசாலமானதாக இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே, அது உண்மையாண்டு கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஆம், வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமான சுவர்க்கம் இருக்கிறது. அந்த சுவர்க்கம் தான் இந்த யுத்தத்திலே ஈடுபட்டு மரணிக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்ன உடனேயே அந்த சஹாபி சந்தோஷத்தில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்கிறார், இப்படியான ஒரு சுவர்க்கத்தை நான் அடைந்தே தீர வேண்டும். இப்படியான சுவர்க்கத்தை நான் அடைவதாக இருந்தால் எனக்கு தடைக்கல்லாக இருக்கிறது எனக்குரிய மரணம் மட்டும்தான். அதாவது நான் மரணத்தை அடைகிறதுக்குரிய அந்த நேரம் தான் தடைக்கல்லாக இருக்கிறது. என்னை இந்த காபீர்கள் கொலை செய்து விடுவார்கள் என்றால் அடுத்ததாக எனக்கு அந்த சுவர்க்கம் இருக்கிறது. அதனால நான் இப்பதை என்ன செய்ய போகிறேன், யுத்தத்தில் ஈடுபட போகிறேன். நான் இந்த ஈச்சப்பழத்தை முழுமையாக சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு யுத்த காலத்தில் இறங்குவதற்குரிய அந்த நேரத்தை பொறுத்த மட்டிலே அது மிக நீளமான நேரம். உண்மையிலே கையிலே இருக்கக்கூடிய ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு முடிப்பது என்பது ஒரு குறுகிய நேரம். ஆனா அந்த சஹாபி அதை எப்படி பார்க்கிறார் என்றால், நான் அடுத்த நிமிஷமே சுவர்க்கத்தை அடைய வேண்டும். இந்த கையிலே உள்ள ஈச்சப்பழத்தை சாப்பிடுவதற்கு எடுக்கின்ற நேரம் அது ஒரு நீளமான நேரம். அந்த அவ்வளவு நேரம் நான் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கையிலே இருந்த ஈச்சப்பழத்தை தூக்கி எறிந்து விட்டு யுத்த காலத்திலே இறங்குகிறார், போராடுகிறார். அந்த இடத்திலே கொலை செய்து அவர் ஷஹீதாகிறார். அப்ப அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் ஆர்வம் ஊட்டிக் கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்களும் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள் என்றத இந்த வரலாறுல நாங்க பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகள்ல நாங்க இன்னும் பத்ர் யுத்தத்தில் நடந்த சில சம்பவங்கள், எங்களுக்கு படிப்பினை தரக்கூடிய சம்பவங்கள் இருக்கின்றன. அவைகளை நாங்கள் பார்ப்போம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.